தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள நவ கைலாயம் எனப்படும் 9 சிவாலயங்கள் பக்தர்களால் தென்கைலாயம் என்று போற்றப்படுகின்றன. இந்த அதிசயமான கோவில்களின் வரலாறு அகத்திய முனிவருடன் தொடங்குகிறது. ஒருநாள் அகத்தியரின் சீடரான உரோமச முனிவர் முக்தி பெற வழி கேட்டார். அப்போது அகத்தியர் தாமிரபரணி ஆற்றில் 9 மலர்களை விடச் சொன்னார். அந்த மலர்கள் நின்ற ஒவ்வொரு இடத்திலும் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் உரோமச முனிவர். அந்த 9 புனித ஸ்தலங்களே இன்று நவகைலாயம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 9 கோவில்களும் நவக்கிரகங்களுடன் தொடர்புடையவை. பாபநாசம் சூரியன், சேரன் மகாதேவி சந்திரன், கூடகநல்லூர் செவ்வாய், குன்னத்தூர் ராகு, முரப்பநாடு குரு, ஸ்ரீவைகுண்டம் சனி, தென்திருப்பேரை புதன், ராஜபதி கேது, சேர்ந்த பூமங்கலம் சுக்கிரன் ஆகிய கிரகங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. பாபநாசம் கைலாசநாதர் கோவில் முதல் சேர்ந்த பூமங்கலம் கைலாசநாதர் கோவில் வரை இந்த 9 கோவில்களையும் ஒரே நாளில் தரிசித்தால் நவக்கிரக தோஷங்கள் நீங்கி பாவங்கள் அகன்று ஆன்மீக அமைதி கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அதனால்தான் இந்த நவகைலாய யாத்திரை இன்று வரை தென்கைலாய தரிசனம் என்று பக்தர்களின் மனதில் மிக புனிதமான சிவயாத்திரையாக திகழ்கிறது. இந்த மாதிரி சிறுகதைகளை கேட்பதற்கு என் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.